விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அதாவது கடந்த 13/1/2025 விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் டவுன் சப்டிவிஷன் அது திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அரசூர் கூட்டுச்சாலை அப்படின்ற இடத்துல ஒரு பஸ் மறியல் நடக்குது. பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான், சும்மா ஒரு 10, 40, 50 பேருக்குள்ளே தான் இருக்காங்க. அதில் அவர்களை அந்த பஸ் மறியல் ஈடுபட்டவர்களை கைது செய்கிறதுக்கு, அவர்களை அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு 7-8 போலீஸார் போயிருக்காங்க. எஸ்ஐ 2 எஸ்ஐ தெரியுறாங்க. அவங்க படுற பாடு, சும்மா அந்த ரோட்டில் சடுகுடு விளையாடுறாங்க. யார்? போலீஸு. அந்த உமன் ஸ்ட்ரென்த்து யாரும் கிடையாது, ஏன்னா பெண்களாக தான் இருக்காங்க. அவர்கள் அந்த பெண்களை போட்டு அங்கே இழுக்கிறது இங்கே இழுக்கிறது. அந்த சினிமாவில் அடாவடி போலீஸ் காமிப்பாங்க பாருங்கள், ஏதாச்சும் மலை கிராம மக்கள் அந்த மாதிரியான இதுகள்லாம். ஏங்க, அவங்க பஸ் மறியல் பண்ணுறதே திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உட்காந்துருக்காங்க. ஆனால் அதை போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் போயிடுறாங்களாங்க. அவங்க அந்த இருவேல்பட்டு கிராமத்து மக்கள்னு நினைக்கிறேன், போயிடுறாங்க. அங்கங்கே இருந்து தான் பிடிச்சி இழுத்துட்டு வர்றீங்க. அந்த இப்போ பெண்கள் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் இப்போ உமன் போலீஸுக்கு கொண்டு வரணும். டவுன் சப்டிவிஷனு அதில் ரொம்ப எளிதாக அங்கே வந்தோடனே வாக்கி டாக்கியில் மைக்கில் கூப்பிட்டு சொல்லணும், லேடிஸ் உட்காந்துருக்காங்க, இமீடியட்டாக கொண்டு வந்துடலாமே. மென் போலீஸு கலெக்ட் பண்ணுறது கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உமன் போலீஸும் ஒரு 2 போலீஸு கலெக்ட் பண்ண முடியாதா? ஒரு சப்டிவிஷன்லேருந்து டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு சொல்லணும், எஸ்பி ஆஃபீஸுக்கு சொல்லணும், ஒரு 4 போலீஸுக்கு கொண்டு வர சொல்லணும். உமன் போலீஸை வச்சுக்கிட்டு ஒரு 2 உமன் போலீஸை கூட நீங்கள் கூட வச்சுக்கிட்டு இந்த அலப்பறையை கொடுத்தா கூட சமாளிச்சுக்கலாம். சுத்தமாகவே அதில் உமன் போலீஸே இல்லை. அந்த இதில் பாருங்கள், மொத்தம் 7 போலீஸு தெரியுது எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தில். ஆனால் 7 போலீஸு கட்டி உருள்றீங்க. அப்போ கூட ஒன்றையும் பிடிக்கல போலையே. அந்த நீங்கள் சடுகுடு விளையாண்டு நீங்கள் அவுட் ஆனதுதான் மிச்சம், உங்கள் டீமே அவுட் ஆனதுதான் மிச்சம். யார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, கதிர் பாருப்பான்ட்டு. அந்த கதிரை மட்டும் பிடிச்சிட்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதற்கான ஒரு சின்ன இந்த பஸ் மறியல் ஏன் நடந்துச்சு அப்படின்ற ஒரு சின்ன பிரீஃப் ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். அதாவது கடந்த நவம்பர் மாதம் இந்த பெஞ்சால் புயல் வந்துச்சு. அதில் அந்த விழுப்புரம் மாவட்டம் ரொம்ப அதிகப்படியாகவே பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ அந்த ஏரியாவில் இந்த விழுப்புரம் டவுன் சப்டிவிஷனுக்கு உட்பட்ட திருவெண்ணைநல்லூர் அந்த சரகத்திற்கு உட்பட்ட இருவேல்பட்டு மற்றும் ஒரு 18 கிராம மக்கள் அந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பஸ் பிக்கெட்டிங் நடத்துகிறாங்க. அது எப்போன்னா கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி. அவர்களுக்கான அரசு நிவாரண உதவி எதுவுமே சரியாக கிடைக்கல அப்படின்னு எது நவம்பர் மாதம் நடந்த புயல் பாதிப்பில் நாங்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாக இருக்கோம், எந்த விதமான இதுவும் நிவாரணம் எதுவும் கிடைக்கல அப்படின்னு அப்போ விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அவர் வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி, அவருடைய மகன் கௌதம சிகாமணி, அப்புறம் அன்னைக்கு இருந்த எஸ்பி ஜெயக்குமார், கலெக்டர் பழனி, இவங்க எல்லாம் அங்கே பார்க்க போகிறாங்க. போகிற இடத்துல ஒரு விரும்பத்தகாத சின்ன அசம்பாவிதம். அவர் மேலேயே மொத்த டீமு போலீஸு, அவர் மினிஸ்ட்ரி எல்லார் மேலேயும் அந்த பகுதி மக்கள் சேறு அடித்து விட்டுறாங்க. ஏன்னா அங்கே இருந்த மலையில் பாருங்கள் எங்களுக்கு எப்படி கிடக்கு அப்படின்ற அவர்களுடைய உதவி, எந்த நிவாரண உதவியும் கிடைக்காத ஆத்திரத்தில் சேர் அடிச்சிடுறாங்க. அதை ஒருபோதும் நியாயப்படுத்தலை, அது ஒரு தவறான விஷயம். மக்களுடைய திடீர் ஆத்திரம், அது சேர் அடிச்சிடுறாங்க. உடனே அது யார் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது அது அந்த இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பாஜக பெண் பிரமுகர் விஜயராணி ஒன்று, அப்புறம் இன்னொருத்தர் ராமகிருஷ்ணன் அங்கே இருக்கக்கூடியவர். அவர் கட்சி சார்பெல்லாம் எதுவும் கிடையாது, 2 பேர் மட்டும் அடையாளம் பார்த்துருக்காங்க. அவங்கள அப்புறம் அதுக்கடுத்து திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்தில் அந்த சேர் அடித்ததற்கான ஒரு எஃப்ஐஆர் ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த விஜயராணியும் அந்த ராமகிருஷ்ணன் அவங்க ஆள் அங்கே இல்லை, அப்ஸ்காண்டிங். இதற்கு இடையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஏபி தாக்கல் பண்ணுறாங்க விஜயராணி தரப்பில். ஏபி டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் உடனே விரட்டுவாங்கல்ல போலீஸு. ஏபி வரைக்கும் கூட சும்மா இருந்திருப்பாங்க. அப்புறம் இதுக்கடுத்து அவர் எஸ்பியில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ அவர்
திரு பி சரவணன் ஐபிஎஸ் அவர் தான் இப்போ புது எஸ்பி. அதே மாதிரி டெய்லி எதுவும் மினிஸ்டர் கேட்குறாரா என்னன்னு தெரியல எஸ்பிகிட்ட, என்னையா பிடிச்சிட்டிங்களா தூக்கிட்டீங்களா இன்னமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு அவனை இங்கே புதுசாக கொண்டு வந்தேன் அப்படின்னு எதுவும் சத்தம் போடுறாரா என்னன்னு தெரியல. இந்த அளப்பறையை கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. ஏன்னா இது ஒரு நார்மலான கேஸு, ஏபி டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவர்களோட இவங்க தொடர்பில் இருக்காங்களாம். யாரோட? அந்த விஜயராணி மற்றும் அந்த ராமகிருஷ்ணன் இவர்களோட இவங்க ஊர்க்காரங்க தொடர்பில் இருக்காங்க. அந்த ஊர்க்காரங்க தானே அப்புறம் தொடர்பில் இருக்க மாட்டாங்களா? அவங்க தானே வந்து சொந்தக்காரங்க. அதனால் கட்டாயம் தொடர்பில் தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தடுக்க முடியாது. அது என்ன எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆகுங்க? மறுபடியும் இந்த பெயில் கிடச்சோன்னே வந்துடுவாங்க. இல்லைன்னா பிடிச்சாலுமே என்ன செஞ்சுருவீங்க? இதுக்கு இது என்ன பெரிய இந்த மறு கேஸ் அப்படியே வெளியவே ஜாமீனில் வர முடியாத வழக்கா உள்ளே போட முடியும். அதனால் வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது போடுவாங்க, வழக்கை சந்திக்கிறாங்க. ஆனால் இதுக்கு இடையில அந்த ஏபி டிஸ்மிஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அதில் இருந்து டெய்லி இந்த போலீஸு நைட்டு இந்த இருவேல்பட்டு கிராமத்தில் எவனையும் தூங்க விடுறதில்லை. டெய்லி என்னாச்சு ஏதாச்சு அவங்க எங்கே இருக்காங்க இப்படின்னு சொல்லி டெய்லி தொந்தரவு. இந்த தொந்தரவு பொறுக்க மாட்டாமல் என்னையா அவன் போனவன் போயிட்டான், நீங்கள் உங்களுக்கு பிடிக்க முடியலை, இந்த ஊருக்குள்ளே சின்ன ஊருக்குள்ளே இதுக்குள்ளே வச்சுக்கிட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர்கள் அடுத்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. எங்கே? இந்த அரசூர் கூட்டுச்சாலை, அதுதான் 13ஆம் தேதி வந்து உக்காந்தாங்க. இப்போ அதில் நடந்துக்கிட்ட முறையை பார்த்துக்கோங்க போலீஸு. இது போகிறீங்க இப்போ என்னப்பா அந்த உமன் போலீஸ் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் அந்த மறியல் உட்காந்துருந்தா கூட உட்காந்துருந்து போகிறாங்க. என்ன செஞ்சிட போகிறாங்க? ஏமா இப்போ உட்காரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன், போங்கன்னு சொல்லி சொல்கிறேன். உமன் போலீஸ் தான் பிடிக்கணும், உமன் இருக்கிறவங்க அப்படின்றது கொஞ்சம் கூட தெரியலையே. அதான் சொல்கிறேன்ல, 2 போலீஸை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் இந்த 7 போலீஸை கபடி விளையாடுறீங்கல்ல, அது விளையாண்டா கூட ஒன்றும் கிடையாது. அந்த 2 உமன் போலீஸ் இல்லை. நீங்களாம் இப்போ சரி இந்த உமன் ஹோம் கார்டு கூட கலெக்ட் பண்ண முடியலையா? அதுக்காக இப்படியா போட்டு மல்லு கட்டுவாங்க? அதுவும் வந்து உங்களுக்கு அது என்னதான் ஒரு லாஜிக்குன்னு தெரியலை. அவ்வளோ பெரிய ப்ராட் டே லைட்டு வண்டி வாசி அவ்வளவு இது போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளை ஈஸியாக வந்து படம் பிடிப்பாங்க, அதெல்லாம் தெரியலையா? இல்லை படம் பிடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அதாவது இன்றைக்கு லெவலுக்கு இதெல்லாம் வந்து முன்னாடி நடந்துச்சுப்பா. ஆனால் அதனால் அந்த வள்ளுவர் சொல்லுவார், எவ்வது உறைவது உலகம் உலகத்துள் அவ்வது உறைவது அறிவு. அதாவது இன்னைக்கு என்ன உலகம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அது தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்கள் வந்து டோட்டல் அவுட்டு. அது தெரிந்து கொள்வது தான் அறிவு அப்படின்வார். அந்த அப்படியே அறிவு கிட்ட போலீஸாக இருக்கேன். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னே தெரியாது அவங்களுக்கு. சாதாரண அந்த பஸ்ஸில் போகிறவங்க பிடிக்க மாட்டாங்களா? அங்கே நம்ம வண்டி வாசி 2 வீலரில் இருக்கிறவங்க பிடிப்பாங்க. இங்கிட்ட அங்கிட்ட அப்படியே யாரையும் பிடிச்ச மாதிரி தெரியல எனக்கு. ஆனால் அதனால் மகா மோசம். அவர் எஸ்பிக்கு சொல்லுங்கள். ஆனால் இப்படிலாம் நடந்துக்கிட்டு ஒரு வெட்ட வெளியில் பட்ட பகலில் இப்படி நடந்து கொள்வது மகா மட்டமாக போலீஸை கேவலப்படுத்துகிற மாதிரி. யாரையோ இப்படிலாம் நடந்துக்கிட்டோம்னா யாரையோ திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருல்ல எஸ்பி. நினைக்கிறாரா இல்லை எஸ்பியை நினைக்கிறதுக்கு இந்த நினைக்க வைக்கிறதுக்கு இந்த போலீஸ் அப்படி நடந்துக்கிட்டுச்சா என்னன்னு சொல்லி தெரியல. மகா கேவலமான செயல். ஆல்மோஸ்ட் ஆல் எதிர்கட்சி எல்லாமே கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, பிஜேபி எல்லாமே கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. இது யார் பார்க்கையிலே ரொம்ப ஆபியஸாக தெரியுது. அப்புறம் என்ன கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்களா? அதனால் இதெல்லாம் முதல்வர் விரும்புவார்னு எப்படித்தான் நினைக்கிறீங்கன்னு சொல்லி தெரியலை. நம்ம அவர் அமைச்சருக்கே அதைத்தான் சொல்லிக்கிறோம். எப்படி இதை அனுமதிக்கிறீங்க? நீ விடிய அவன் சேர் வீசிட்டானா நீ இதை பற்றியே நீ பேச விடுவா போல. அவன் சேர் வீசினே என்னத்தையும் மறந்துட்டேன், கேஸை போட்டேல, எப்போ சிக்கிறானா பார்த்துக்க, இனிமேல் அந்த தகவலே வெளியே வரக்கூடாது. நானே மறந்து தெரிஞ்சாலும் நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்கள் பண்ணுறதில்ல அந்த அவர் அமைச்சர் பொன்முடி மேலே சேர் வீசுனாங்கல்ல அப்படின்னு எல்லாரும் பேச விட்டுக்கிட்டே இருப்பீங்க போல. அப்படின்ற மாதிரி அமைச்சரே கண்டிக்கணும். இந்த நீங்கள் பண்ணுறதுல தான் அந்த பழைய விஷயம் பூரா அந்த பெஞ்சால் புயல் எப்போ நடந்துச்சு இதெல்லாம் எடுத்து பேசுகிறாங்க. அதனால் நடந்துச்சுன்னா ஒரு தவறான விஷயம் நடந்துச்சுன்னா அதோட விட்டுறணுங்க. அது இதை போயிட்டு பாவம் பரிதாபத்துக்குரியவங்க, ஏழப்பட்டவங்க, ஒரு அமைச்சரோட மோதுறதுக்கான தகுதி உள்ளவங்களா அந்த சந்துக்குள்ளையும் பொந்துக்குள்ளையும் தான் போய் பிடிச்சி எடுத்துகிட்டு வர்றீங்க. அதுதான் மறியல் முடிஞ்சதே வீட்டுக்கு போயிட்டாங்க போலையில். ஒரு ஆளையெல்லாம் பிடிக்கிறீங்க, அதாவது சட்டை கிட்டையெல்லாம் கழட்டி விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படியா போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அது தொடர்பாக அப்புறம் அந்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறை ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறதா இந்து பேப்பரில் வந்துருந்துச்சுப்பா. இது குறித்து விழுப்புரம் மாவட்டம் பொங்கலை ஒட்டி பாதுகாப்பு பணியில் இருந்தாங்களா எல்லாரும் ஈடுபட்டு இருந்ததால் பெண் போலீஸார் உடனடியாக செல்ல முடியலை. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் வரவழைக்கப்பட்டு அன்பரசியை அப்புறப்படுத்தினார்கள். அப்புறம் அப்புறப்படுத்தியாச்சு. அப்புறம் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த கதிரவன், அன்பரசியை போலீஸார் கைது செய்தனர். விஜயராணி, ராமகிருஷ்ணன் ஆகியோருடன்
தொடர்பில் இருந்தவர்களை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்தது உண்மைதான். ஆனால் சட்டத்தை மீறி எதுவும் நடைபெறவில்லை. அதுதான் உண்மைதான்றீங்கல்ல, அதுதான் சட்டத்தை மீறுறது. அவனை அக்யூஸை பிடிக்கணும்னா அக்யூஸை பிடி. அப்புறம் என்ன, தொடர்பில் இருந்தவங்கன்னா அது சொந்தக்காரன் தொடர்பில் இருக்க மாட்டாங்களா? அதுதான் சட்டத்தை மீறி நடைபெறுவது. அதனால் இது சொல்லணும் போல இருந்துச்சு. ஆனால் இது அந்த போன ஸ்பாட் ஆஃபீஸர் இருக்கிறார்ல, அவருக்கு தான் இதெல்லாம் சிக்கல். அவர் தான் அப்புறம் கடைசியில் வந்து எஸ்பி கேட்டார்னா எங்கள் நாலேஜ் இல்லாமல் அவரே போனார்னு சொல்லி எஸ்பி சொல்ல மாட்டாரா? முத்தம் கொஞ்சம் வர அவர் போன எஸ்ஐயை ஆமாம் என்கிட்ட தான் சொல்லிட்டு போனார், நான் தான் எவனே விட்டு அதை தூக்குன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா? அதனால் அந்த ஸ்பாட் ஆஃபீஸர் இதெல்லாம் வந்து சமயோசிதமாக முடிவு எடுக்கணும். லேடிஸ் இருக்காங்க, பொதுவான ரோடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது பார்த்துக்க. அது சொல்லணும் போல் இருந்துச்சு. நம்மளுடைய ஒவ்வொரு பதிவும் அந்த அடுத்த போலீஸார் இதுபோல் நடந்து கொள்ளக்கூடாது, இப்போதைக்கு இருக்கக்கூடிய உலக நடப்புக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க அப்படின்ற அடிப்படையில் தான் பதிவிடுறான். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.